இப்போ இந்த ஆனா பெண்ணா போட்டியின் முதல் சுற்றுக்கு வர போறோம். என்ன சுற்று? விவாத சுற்று. இந்த விவாத சுற்றுல வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை மையமா வச்சு நமது ஆண் செலிபிரிட்டிஸோ பெண் செலிபிரிட்டிஸோ மோத போறாங்க. ஆண்களா பெண்களா யார் வெற்றியாளர் அதை டிசைட் பண்றதுக்காகவே நமக்காக ஒரு சிறப்பு நடுவர் வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ரா ரா குமார். ஹலோ குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பக்கத்து திட்டம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். It's good to have you on the show. Thank you. குமார், என்னங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் போட்டி நடக்க போகுது. இந்த போட்டிக்கு நடுவுல நீங்க நடுவரா இருக்கீங்க. தயாரா இருக்கீங்களா நீங்க? ஓ ஃபேண்டாஸ்டிக். ரெடி, வெரி ரெடி. ஆல்ரைட், குமார் ரெடியா இருக்காரு. இன்றைய தலைப்பு யார் சிறந்த பாடகர்? Who is a better singer? ஆண்களா பெண்களா? அதாவது ஜனனி, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் ஆப்வியஸா இல்ல? யார் பெட்டர் சிங்கர்? ஹூஸ் பெட்டர் சிங்கர்? ஹலோ 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 ஹலோ. பரவாயில்ல. இருந்தாலும் போட்டின்னு சொல்லிட்டீங்க, நம்ம ஃபேரா இருக்கணும் இல்லையா? ஆமாமா. ஆண்கள் தான் பெட்டர் சிங்கர்ஸ் அப்படின்னு அடிச்சு சொல்ல என் பின்னாடி ஒரு ஆண் படையே காத்துக்கிட்டு இருக்கு. முதல் போட்டியாளர் மிமிக்ரி நாயகன் ராமதாஸ். ராமதாஸ் தலையில சுலுக்கா. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம் நடுவருக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பாக்குறேன் பாய். என்ன சரியா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்னாச்சு இவருக்கு? அதான் மிமிக்ரி. ஆஹா, ஓ மிமிக்ரி நாயகன் ராமதாஸ். இப்போ இரண்டாவது யாரு? கொஞ்சம் டான்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன், யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சிடும். இரண்டாவது போட்டியாளர் அபி சங்கரா. வணக்கம் வணக்கம், இங்க எல்லாருக்கும் வணக்கம். வந்தனோம் இங்க எல்லாருக்கும் வந்தனோம். என்ஜாய் பண்ணுங்க. வந்த சனம் குந்தனோன்னு சொல்லல, எல்லாம் ஒரு 3 தடவை சொல்றாரு. இறுதி போட்டியாளர். இந்த போட்டியாளர் பாத்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு வந்து ரொம்ப அறிமுகமானவர். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம சகலகலா மன்னன் இளமாறன். என்னது ட்ரெயின் ஓட்டுறாரு? மூங்கோ. ஓ கால்ல ஏதோ அடி. ஓகே ஓகே. I love you all. I love you குமார். I love you. பாத்தீங்களா, ஆரம்பத்திலே குமார காக்கா பிடிச்சிட்டாரு. அதான் ஆண்கள். எப்படி? ஓ, அவர் அந்த குழுவா? எங்க பக்கம் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க பக்கம் என்னாச்சு? இருந்தாலும் எனக்கு பெண் குழு தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா அந்த குரூப் அப்படி திறனோட திறமையோட 3 பெண் பாடகர்கள் வந்திருக்காங்க. யாருன்னு பாத்துருவோம். முதலில் சுமாரணி நேச செல்வி. கையில என்ன பெசுக்காவா? Welcome on board, ladies and gentlemen, and fasten your seatbelts and enjoy the show. ஆமா, அதாவது இவங்க பாடும்போது கன்ஃபார்ம் சீட் பெல்ட்ஸ் தான் ஃபாஸ்டன் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் occupational hazard. ஓ ஓகே, ஸ்டூவர்ட்ஸ் காமிக்கறாங்க. ரைட். அடுத்து உங்களை உலக்க வருகிறார் உதயா. வணக்கம், இது உங்கள் ஆனா பெண்ணா 2008 ஷமட். ஓ சாரி, ராங் ஷோ. ஹலோ, உங்களை நான் அப்புறம் பார்க்கறேன். போதும் போய் உட்காருங்க. ஓகே, விட்ட உங்க வேலைக்கே வெயிட் வச்சிருவாங்க போல அப்படி இருக்கு. சொல்லுங்க. அடுத்து ஆசை தோசை அப்பள வடை செக்ஸி வாய்ஸ் ரேகா. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். இதான் குடும்பத்து குத்து விளக்கு. சாரா என் பட்டியல பாத்தீங்களா? I think the girls are going to rock tonight. I think the girls are going to rock tonight, guys. Come on. rock கல்லெடுத்து கொடுத்துருங்க. அங்க பாருங்க மாறன எப்படி தடகாத்திரமா நிக்கிறாருன்னு. சரி, ரெண்டு பக்கமும் சைடு பார்த்தாச்சு. இப்போ விவாத போட்டி சூடு பிடிக்க போகுது. யார் பெட்டர் சிங்கர்? இந்த ஆண்கள் குழுவில் இருந்து முதல் பேச்சாளர் அபி சங்கரா. போதுமையா அடிச்சது. ஆனா பெண்ணா, இது ஆன்சர் உங்களுக்கே தெரியுங்க. And of course we are the better singers. Come on, am I right or not? Yeah, definitely. Okay, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இந்த டாபிக்கே குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில போவோம். ஓகே, குவாலிட்டி முதல்ல we put aside. குவான்டிட்டி பாருங்க, நம்ம சிங்கப்பூர்லயே மேல் சிங்கர்ஸ் அதிகமா இருக்காங்க. we have more male Indian singers than female singers. So இருக்கவங்க இந்த 3 பேர் தான். ஓகே, எனிவே, ஸோ குவான்டிட்டி இருந்தால் தான் அந்த குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டி இருந்தால் தான் அந்த குவான்டிட்டி இருக்கும். ஸோ ரெண்டும் ஒர்க் வித் ஈச் அதர் அண்ட் கோஸ் இன் ஹேண்ட். ஸோ அந்த குவாலிட்டினால தான் அந்த குவான்டிட்டியே இருக்குங்க. ஸோ வசனம் ஸ்டார் எடுத்துக்குவோம், சரியா? 2 years in a row வசனம் ஸ்டார் மேல் சிங்கர்ஸ், மேல் ஃபைனலிஸ்ட், மேல் வின்னர்ஸ். அதே ஒரு குட் டெஸ்டிமோன் உங்களுக்கு சொல்றதுக்கு that male singers are much better than female singers. Thank you.
Alright. எப்படி குவாண்டிட்டி இருந்தா தான் குவாலிட்டி இருக்கும்னு ஆணித்தரமா நம்ம ஹாப்பி சங்கர் சொல்ல that's the way man. சும்மா ஒன்னு சொல்ல விரும்புறேன். சும்மா சொல்லுங்க. இப்ப வந்து இந்த வினர்ஸை ஜட்ஜ் பண்றது கூட SMS voting. ஆனா SMS voting பண்றது பெண்கள் தானே அதிகமா? அப்படின்னு உங்களுக்கு எப்படி இந்த புள்ளி விவரம் தெரியுது? அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னது? அப்படின்னு உங்க கணவர் இளமரன் கேக்குறாரு. நீங்க வீட்டுக்கு வாங்க நான் சொல்றேன். அது வேற இது வேற. கரெக்ட். அடுத்து உங்களுக்காக ரேகா உங்க பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. சரி ஐயா வசந்தம் சாரே வணக்கம். இதுக்கு முன்னால பாட்டு திறனை மட்டும் இல்லாம பாப்புலாரிட்டி எக்ஸ் ஃபேக்டர்னு 1000 வாட்டி சொல்றாங்களே ஆடிஷன்ஸ்ல எக்ஸ் ஃபேக்டர் பர்சனாலிட்டி voting பெண்களுக்காக யார் vote பண்றாங்க so cute அப்படின்னு vote பண்றாங்க. அதனால தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க வந்து குவாண்டிட்டி பத்தி பேசிட்டு இருக்கீங்க, குவாலிட்டியும் இருக்கு. ஓகே இந்தியா சிங்கர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆண்கள் சிங்கர்ஸ் விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆதாரத்தோட நம்ம வந்திருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது தட் 52 பாடகர்கள் தான் வந்து ஆண்கள், 58 பாடகர்கள் வந்து பெண் பாடகிகள். ஓகே உங்க தரப்புல வந்து உங்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், சங்கர் மாதேவன், ஹரிஹரன் சொல்லிட்டே போலாம். சரி அவங்கள பத்தி நான் வந்து குறை சொல்லல. நீங்க வந்து நம்ம தரத்துல வந்து ஏன் குறைவான பெண்கள் இருக்காங்க? இப்பெல்லாம் புதுசா அவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. they are singing only a few songs. ஏன்னா வந்து இப்பதான் வளர்ந்து கொண்டே வந்துகிட்டே இருக்காங்க. அதனால அது நிறைய பேர் இருக்காங்க, சொல்லவே முடியாது. ஓகே இப்போ வந்து பிரபலமா இருக்கிற MIA அவங்க பேர் வந்து மாதங்கி அருள் பிரகாசம் ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் அவங்க தான் Boys there. How many boys there? How many? கூட ஒரு தப்பா முட்டை பாடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? Guys, ஏதோ ரெண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அது அடுத்த பேச்சாளர் என்ன? Statistics with factual information. ஓ factual information. அத கொண்டு வர நம்ம ராமதாஸ். Come on. அக்கா வணக்கம். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வச்சு பேசுறீங்க, நம்ம பேப்பர் இல்லாமலே பேசுவோம். அது come on guys. நீங்க சொன்னீங்களா லதா மங்கேஷ்கர் அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. என்ன நேஷனல் அவார்டா? கின்னஸா? எத்தனை அவார்டு தெரியல. நம்ம எஸ்பி பாலா 18 அவார்ட், KJ ஜேசுதாஸ் 21 அவார்ட். இந்த அவார்ட்லாம் உங்க ஃபீமேல் சிங்கர்ஸ்ல யாராச்சும் இவ்வளவு அவார்ட் வாங்கியிருக்காங்களா? அதுவும் உங்க ஃபீமேல் சிங்கர்ஸ் இப்ப புதுசா வந்த யாரை சொன்னீங்க? சுசித்ரா, சித்ரா, சொல்லுங்க யாரு? MIA ஆயிட்டாங்க, காணா போயிட்டாங்க. ஸோ யங் சிங்கர்ஸ் வந்து உங்களால குறிப்பா இவங்க வந்து இந்த பாட்டு பாடியிருக்காங்க, இந்த யங் சிங்கர்ஸ் இப்படி பாடியிருக்காங்க, ஃபீமேல் வாய்ஸ்ல வச்சு கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டம். முடியாதுன்னு இல்லை, கஷ்டம். இப்போ எஸ்பி பாலானா தெரியுது, KJ ஜேசுதாஸ்னா தெரியுது. அந்த காலத்து எம்ஜிஆர் வரைக்கும் இப்போ வரைக்கும் தனுஷ் வரைக்கும் எஸ்பி பாலா பாடிட்டு வராரு. இப்போ லேட்டஸ்டா அவர் பாடின எங்கேயும் எப்போதும் அப்ப இருந்த மாதிரி இப்பயும் இருக்கு. அது எங்கேயும் எப்போதும் ஆண்கள் தான் வெற்றியாளர்கள். அந்த இளமையான குரல்ல வச்சு அவர் பாடி இருக்காரு. உங்க ஜானகி எப்ப பாடினாங்க? ஓகே थैंक यू ராமதாஸ், நல்லா பேசுனீங்க. பலத்த கை தட்டல் ராமதாஸ்க்கு. முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா பெண்களிடையே ஒரு இனிமையான குரல் இருக்குன்னு சில பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரேகா குரல்ல கேட்டோமா இனிமேங்கறீங்க? அதாவது இனிமையான ஜனரல் ரேகா இஸ் an exception. ஓகே ரேகா இஸ் an exception. சரி அடுத்து உங்களுக்காக விவாதம் வருகிறார் நேசசெல்வி. வணக்கம். ஜெனி சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் இயற்கையிலே ஈர்ப்பு சக்தி உண்டு குரல்ல. அதனால தான் சித்ராவை வந்து சின்ன கோயில் சித்ரான்னு கூப்பிடுறாங்க. அது பாலசுப்ரமணியத்துக்கு வச்சிருக்கலாமே அந்த பேரை. அண்ட் அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமல்ஹாசன் வந்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே சின்ன குழந்தை தான் பாடினார் அந்த பாடல். ஏன் அவருக்கு ஆண் பாடகரை வச்சு குரல் கொடுத்துருக்கலாமா? ஏன் பெண் பாடகர்களை தேடுறாங்க? பிகாஸ் பெண் மூணாவதாக அந்த காலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அதிக சம்பளம் வாங்கிய பாடகர் யாருன்னா ஆண் பாடகர்களை. பெண் பாடகி தான் KP சுந்தரம்பாள். அவங்க தான் அதிகபட்சமான சம்பளத்தை வாங்கினாங்க. இதுல இருந்தே தெரியுது பெண்களுக்கு தான் அதிக திறமையும் பாடக்கூடிய திறனும் இருக்குது என்று. நன்றி வணக்கம். ஆண் குழுவிலிருந்து ராமதாஸ் ஆபி பேசிட்டாங்க, பெண் குழுவிலிருந்து ரேகா நேசசெல்வி நொறுக்கிட்டாங்க. சரி அதுக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு என்ன சாரா சொல்லிருங்க. இடைவேளைக்கு பிறகு ஆண் பக்கத்துல இருந்து கடைசி ஸ்பீக்கர் இளமாறன் போட்டு தாக்க போறார். பெண் பக்கத்துல இருந்து ஏதோ உதயா கொஞ்சம் பேசிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல இங்க வந்திருக்கும் ரசிகர்களும் இந்த விவாத போட்டியில கலந்துக்க போறாங்க. எங்கே போயிடாதீங்க. இது ஆனா பெண்ணா பாத்துருவோம்.